சாதிகளை எல்லாம் கடந்து சாதி மதவெறி மதம் ஆச்சரியம் எல்லாவற்றையும் கடந்து நிம்மதியாக வாழ துடிக்கிற கோடானு கோடி மனிதர்களுடைய கோடானு கோடி மக்களின் மனமெல்லாம் பதைபதைக்கிறது. நாங்குநேரியில் பெரும்பத்து கிராமத்தில் நடந்த திருநெல்வேலி மாவட்டம் அங்கே நடந்த அந்த கொடுமையை யாராலையும் ஏற்றுக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அவரவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம், ஒரு பொது இடத்துல கூடுறோம், டீ குடிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். 3 பைக்கில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு 7 பேர் 8 பேர் 9 பேர் வந்து சிக்கிறவனெல்லாம் வெட்டுறான்னா இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? அது இன்னைக்கு நேற்று நடக்கலை. அதே பகுதியில் இது மாதிரி பல தடவை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 5க்கும் மேற்பட்ட முறை இப்படி நடந்திருக்குங்கிறாங்க. அது இந்த ஆட்சியில் இது 2வது முறை ஒரு தகவல் சொல்றாங்க. எதுவும் அறியாத அப்பாவிகள் வெட்டி கொல்லப்பட்டவர்களாம். இதுல பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த வெட்டி கொள்வதற்காக வந்த அந்த பைக்கில் வந்த ஒரு கூட்டம் ஒரே குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் நோக்கமெல்லாம் சிக்கிற அடுத்த சாதிக்காரர்களை வெட்ட வேண்டும். அப்படி போதையில் வரக்கூடியவன் சாதி வெறி இல்லாம போதை வருதுன்னா, இந்த சாதி வெறியும் போதையும் எப்படி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கு? அதை ஏன் சரி செய்ய முடியல? தினந்தோறும் தேர்தல் வந்த உடனே கூட்டணி பேச்சுவார்த்தைகளோடு பக்கம் பக்கமா அரசு பணத்துல விளம்பரம் கொடுத்து நாங்கள் அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம் சொல்லக்கூடிய தமிழக அரசும் தமிழக முதல்வரும் இந்த ஆட்சியில பொறுப்பேற்றப்ப ரொம்ப பெரிய நம்பிக்கையான வசனங்கள்லாம் பேசினாங்க. அதுல ஒண்ணு, இரும்பு கரம் கொண்டு எல்லா குற்றத்தையும் தடுப்போம், யாரா இருந்தாலும் அப்படின்னு. அவர் இரும்பு கரம் கொண்டு, அந்த இரும்பு கரம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த இரும்பு கரத்தை கொண்டு அவர்கள் செய்தது என்னன்னா, அவர்கள் கட்சிக்காரர்களை எல்லோரும் வளமாக்கி இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்க வச்சிருக்கிறாங்க. சாதி கலவரமும் சாதி வெறியும், சாதி வெறியில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளும், சாதி வெறியால் நடக்கக்கூடிய கொலைகளும் இதுவரைக்கும் எங்கேயும் அடங்கின மாதிரியே இல்லை. அதே மாதிரிதான் போதை. இந்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த சாதி வெறியில் சாதிய வன்மத்தில் சுற்றித் திரியக்கூடிய இப்படி பொறுக்கிகளை ஒன்றும் செய்யாமல் போதையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வராமல் பக்கமா சித்தாந்தம் பேசி கொள்கை பேசி அரசு செலவில் விளம்பரங்கள் கொடுப்பது மட்டும் எப்படி நல்லாட்சியா இருக்க முடியும்? மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாராவது ஏற்றுக்குவாங்களா? அரசியல்வாதிகளுக்கும் ஆளுங்கட்சியா இருப்பவர்களோ எதிர்கட்சியா இருப்பவர்களுக்கோ பதவியில் இருப்பவர்களுக்கோ போலீஸ் பாதுகாப்பு கிடைச்சிடும். சாதாரண ஒரு எம்எல்ஏல இருந்து திமுகவை சேர்ந்த அதிமுக யாரா இருந்தாலும் சரி, அதுவும் ஆளுங்கட்சியா இருந்துட்டா சொல்லவே வேணாம். அமைச்சரோ இல்லைன்னா முதல்வருக்கு வேண்டியவர்களோ முதல்வர் குடும்பத்தினரோ எல்லாருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கிடைச்சிடும். இதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு, ஒவ்வொருத்தருக்கும் 4 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? அப்ப எல்லோருக்கும் காவலர்களுடைய போலீஸ் பாதுகாப்பு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. எவனே கேடு கெட்டு போனா என்னங்கிறது தானே. எதுக்கோ என்கவுண்டர் நடக்குது, அதுவும் அரசியல் கொலைகள் நடக்குது. அதில் அரசியல் காரணங்களுக்காக யாரையோ காப்பாற்றணும்னு வரப்ப கைதுகள் நடக்குது, என்கவுண்டர் நடக்குது. இது போன்ற சாதி வெறி கும்பலை, சாதி வெறி பிடித்த ஒரு கூட்டத்தை வாக்கு வங்கிக்காக கண்டும் காணாமல் தொடர்ந்து இந்த 5 வருடமா கண்டும் காணாமல் போனதுடைய விளைவுதானே. 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் அடுத்த தேர்தலை சந்திக்க போறோம். தேர்தல் நெருங்கிற நேரத்தில் துணிஞ்சு வெறும் 18 வயது 19 வயது இளைஞர்கள் இவ்வளவு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட முடியுதுன்னா, நீ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிந்து செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லையா? இது அசிங்கமா படலையா? யாராவது சொல்றவங்க சுட்டி காட்டுறவங்களை மட்டும் திருப்பி மடக்கி கேள்வி கேட்டுட்டா போதுமா? இல்லைன்னா அவங்கள தண்டிச்சுட்டா போதுமா? கொலைகாரர்கள் நடமாடலாம், சாதி வெறி பிடிச்சு கஞ்சா போதையில் எல்லா அநியாயம் செய்பவனும் நடமாடலாம் இந்த நாட்டில். ஆனா அதை கேட்கிறவன் நடமாடக்கூடாது. இதுதான் இந்த அரசாங்கம் சாதிச்சதா? என்கவுண்டர் சாதி வெறி, போதை வெறி, போதைப் பொருள்களை விற்பனை செய்பவங்க, போதைப் பொருள்கள் ஊடுருவி மாணவர்கள் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நெட்வொர்க் இன்னைக்கு வரைக்கும் இருக்கே.
அதே மாதிரி சாதி வெறியை தூண்டிவிட்டு அமைப்புகள் வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்களே, அவங்களோட ஆளுங்கட்சி பிரமுகர்கள் உறவாடி புகைப்படம் எடுத்துக் கொள்வதெல்லாம் சரியா? இந்த என்கவுண்டர் போலீஸ் நடவடிக்கை என்பது இந்த சாதி வெறி போதை கும்பலுக்கு எதிராக நடக்கவே நடக்காதா? இதெல்லாம் செய்யாமல் விளம்பரம் கொடுத்து கொண்டு இதுதான் விடியல், மீண்டும் மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்லாம் கேட்குறீங்களே, எந்த அடிப்படையில், என்ன தார்மீகம் இருக்கு? அப்பாவி மனுஷன் யாருக்குமே நிம்மதியா நாங்க நேரில் தான் நடந்துச்சு, இங்க நடந்துச்சா அங்க நடந்துச்சா, எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க? இதெல்லாம் சும்மா சல்சாப்பு. எவ்வளவு துச்சமா சட்டம் ஒழுங்கையும் காவல்துறையையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் துச்சமா ஒரு கூட்டம் நினைக்குதுன்னு அப்படி செய்ய முடியும்? அதுல ரொம்ப வேதனை என்னன்னா, அதுல எல்லாம் 18-19 வயது மாணவர்கள், 7 பேர் கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே அந்த நாங்குநேரி பகுதியில் +2 மாணவர் சின்னத்துறையையும் அவன் தங்கச்சியும் போய் வெட்டிய ஆல்மோஸ்ட் ஜுவனைல் இளம் சிறார்களாக இருந்து வெட்டிய குற்றவாளிகள் 2 பேர் இப்ப உள்ள எல்லாம் போயிட்டு 19 வயசுக்காரன் வெளியே வந்திருக்கான். இந்த கைது செய்யப்பட்டவன் அவனும் இருக்கிறதா செய்திகள் வருது. அப்படி வெட்டி அவன் உள்ள போனப்ப அந்த வெட்டினவனுக்காக வக்காலத்து வாங்கின சாதி அமைப்பு தலைவர்களா இருக்கான். அவனை 2 பேரை கூப்பிட்டு சுடுங்க, பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கணும். சாதி ஒழிப்பு பேசுகிற, பகுத்தறிவு பேசுகிற, திராவிடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியலில் சாதியும் சாதி வெறியும் ஒண்ணுமே பெண்ணாம போனாதான் நம்மளுடைய அரசியல் நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே, ஒரு விருப்பத்திலேயே, ஒரு திட்டத்தோடைய இது செயல்படுவது போல தெரிகிறது. பார்ப்போம், இந்த முறையாவது சாதிய போதை கலாச்சார வெறிபிடித்து தெரியக்கூடிய இந்த கூட்டத்துக்கு எதிராக என்கவுண்டர் நடத்தி நீங்க உண்மையிலே பேசக்கூடிய அளவுக்கு கொள்கை குன்றோடுதான், கொள்கையாக உறுதியாக இரும்பு கரம் கொண்டு சாதி வெறி கும்பலை அடக்க நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்கிறீர்களா என்பதை இந்த தடவை பார்க்கலாம். எனக்கு தேர்தல் வேற வருதுல்ல, நமக்கு பக்கமா விளம்பரம் கொடுத்தா போதும் என்கிற அந்த சூழலில் இப்படி தொடர்வது எங்க கொண்டு போய் முடியும் தெரியல. ஆனால் இது யாருக்கும் நல்லது. திரும்பவும் சொல்கிறோம், ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேஃபா தானே இருக்கும், சாகர மக்கள் தானே அப்படிங்கிற மனநிலையில் தொடர்ந்து பயணிப்பது சாதி வெறி கும்பலையும் போதை ஆசாமிகளையும் தூண்டி விடுவது, வளர்த்து விடுவது யாருக்கும் எதிர்காலம் இல்லை. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி. கோடான கோடி பொதுமக்களின் சார்பாக இந்த விண்ணப்பம். பார்ப்போம்.